ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, டிஃபரன்ஷியல் கியர் ஆர் டிஃபரன்ஷியல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் கியர் அப்படின்னா என்ன? ஸோ எதுக்காக நம்ம யூஸ் பண்றோங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் கியர் பார்த்தீங்கன்னா, ஆ பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, டர்னிங் பர்ப்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். வண்டிய நம்ம டர்ன் பண்ணும்போது, ஒரு வீல விட இன்னொரு வீல் வந்துட்டு ஸ்பீடா சுத்த வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீல் வந்துட்டு அதிக டிஸ்டன்ஸ கடக்கிற மாரி இருக்கும். இன்னொரு வீல் வந்துட்டு கம்மியான டிஸ்டன்ஸ கடக்கிற மாரி இருக்கும். இப்ப அந்த ட்ராக்ஷன் வந்து ஏற்படும் இல்லைங்களா? இப்ப அந்த ட்ராக்ஷன் வந்துட்டு ஏற்படும்போது, இந்த ஒரு வீல் ஸ்பீடா சுத்துனா தான் அந்த ட்ராக்ஷன வந்து நம்மளால கம்மி பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு வீல் இழுத்துக்கிட்டு தான் வரணும். அதனால வந்துட்டு சில இடங்கள்ட்ட அதாவது ஸ்பீடா போய் நம்ம திரும்பும் பொழுது, வண்டி கொட சாய்ஞ்சிரும். அதாவது கவுந்துரும்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாரி நடக்காம இருக்கிறதுக்காக தான் நம்ம டிஃபரன்ஷியல யூஸ் பண்றோம். இந்த டிஃபரன்ஷியலால தான் நம்ம அக்யூரேட்டா வந்துட்டு டர்னிங் பொழுது இந்த 4 வீல்ஸ்லலாம் நம்ம டர்ன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, 2 2 விதமா நம்ம யூஸ் பண்றோம். ஒண்ணு வந்துட்டு என்ன சொல்றது? 2க்கும் பவர வந்துட்டு நம்ம இன்புட்ட நார்மலா அ ஸ்ட்ரெயிட்டா போகும்போது 2க்கும் வந்துட்டு சேமான பவர குடுத்துரும். அதாவது ஈக்குவலான பவர குடுத்துரும். டர்னிங் பொழுது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீல வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா சுத்த வச்சுரும். ஓகே. அது ஸ்பீடா சுத்துதுன்னா, அது வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். இது பார்த்தீங்கன்னா, ப்ரொபோர்ஷனல் ஷாஃப்ட் அது வந்துட்டு ப்ரொபோர்ஷனல் ஷாஃப்ட்டா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு கியர் இருக்கும். அதாவது இது வந்துட்டு டிரைவ் மோடுக்கு தகுந்த மாரி வரும். ரியர் டிரைவ் டைப்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ரியர் டிரைவ் டைப்போ, இல்லைன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் டைப்போ 2 ரியர் வீல் டைப்பா, ஃப்ரண்ட் வீல் டைப்பா இருந்தா அது வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இந்த ப்ரொபோர்ஷனல் ஷாஃப்ட் வந்துட்டு ரியர் வீல் டிரைவ்ல மட்டும் தான் வரும். இந்த ப்ரொபோர்ஷனல் ஷாஃப்ட் வந்துட்டு ஒரு பினியன் கீர் இருக்கும். அந்த பினியன் ஒரு கியர் மூலியமா நமக்கு வந்துட்டு கியர் பாக்ஸ்லேருந்து பவர் வந்துட்டு இன்புட் எடுத்துக்குவோம். ஸோ, அந்த இன்புட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அந்த பினியன் வந்துட்டு கிரவுன் வீல் ரிங் கியர்ன்னு சொல்லுவாங்க. கிரவுன் கியர் ரிங் கியர் எதுவானாலும் இருக்கலாம். ஸோ, அந்த பெரிய வீலுக்கு வந்துட்டு இது பவர் குடுக்கும். அந்த பெரிய வீலு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஆக்சிலோட கனெக்ட் ஆயிருக்காது. அந்த ரிங் கியர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்துட்டு ஸ்பைடர் கியர் அப்படின்னு சொல்லி 2 கியர் இருக்கும். அதாவது என்ன சொல்லணும்னா, பிளானட் கியர்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ஸ்பைடர் கியர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த ஸ்பைடர் கியர் வந்துட்டு அந்த கிரவுன் கியரோட ஜாயிண்ட் ஆயிருக்கும். இந்த கிரவுன் கியர் சுத்தும்போது, இந்த ஸ்பைடர் கியரும் சுத்தி, அப்புறம் ஆக்சில் 2க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சைடு கியர்ன்னு சொல்லி அத வந்துட்டு இந்த ஸ்பைடர் கியர் இருக்கு பார்த்தீங்களா? பிளானட் கியர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த கியர்ல வந்துட்டு நம்ம கனெக்ஷன் குடுத்து வச்சிருப்போம். ஸோ இந்த கிரவுண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டா இது பவர் எடுத்துக்காது. ஸ்பைடர் கியர் மூலியமா தான் பவர் எடுத்துக்கும். இந்த ஸ்பைடர் கியர் தான் இங்க முக்கியமான விஷயமே. இந்த ஸ்பைடர் கியர் பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரெயிட்டா பொசிஷன்ல போகும்போது சாதாரணமா அ 2 வந்துட்டு சுத்த வச்சுரும். ஓகேங்களா? 2க்கும் ஈக்குவலான பவர் குடுத்துரும். ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டர்னிங் பொழுது ஒரு பக்கம் ட்ராக்ஷன் அதிகமாகி ஒரு ஈர்ப்பு விசை அதாவது சொல்றது, ஒரு ஃபோர்ஸ் உருவாக்கி ஒரு பக்கம் இழுக்கும் பார்த்தீங்களா? அப்ப வந்துட்டு அந்த ஒரு பக்கம் ஆக்சில் வந்துட்டு ஸ்பீடா சுத்துறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப வந்துட்டு இது வந்துட்டு அந்த ஃப்ரீயா சுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால வந்துட்டு இன்னொரு கியர் ஸ்லோவா சுத்திட்டு இருந்தாலும், இதுக்கு வந்து பிரச்சனை இல்லாத மாரி பார்த்துக்கும். 2ம் ஜாயிண்ட் ஆயிருந்து கிரவுனோட ஆக்சில்ல ஜாயிண்ட் ஆயிருந்தா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரவுன் வீலோட ஜாயிண்ட் ஆயிருந்தா தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. இந்த பிளானட் கியர் இருக்கிறதுனால, அது சுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிரும். இண்டிபெண்டன்ட்டா எந்த ஒரு வீல் ஸ்பீடா சுத்த விரும்புதோ, அந்த பக்கம் ஸ்பீடான பவர குடுத்துரும். ஓகே. இது ஸ்பீடா சுத்துதுன்னா, ஸ்பீடா சுத்திக்கிட்டும் அப்படின்னு விட்டுரும். அப்படிதான் வந்துட்டு இந்த டிஃபரன்ஷியல் கியர் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஷியல் கியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் மெக்கானிசம் தான். அந்த அ பிளானட் கியர் அதாவது ஸ்பைடர் கியர்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் அங்க மெயின் மெக்கானிசமே. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸ்லிப்பேஜ் வந்துட்டு கம்மியா இருக்கிற மாரி, அந்த மாரி டைப்ஸ் நெறைய இருக்கு. ஓகே. இந்த டிஃபரன்ஷியல் இருக்கிறதுனால தான் நம்ம சின்ன ரேடியஸா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ரேடியஸா இருந்தாலும் இருக்கிற ஒரு டர்னிங்கா இருந்தாலும் சரி, அக்யூரேட்டா நம்மளால வந்துட்டு டர்னிங்ஸ பண்ண முடியுது. இல்லைன்னா ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும். வண்டியால நம்மள சரியா டர்ன் பண்ண முடியாது. ஆ நெறைய பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஷியல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெக்கானிசம் கூட. நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதாவது மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் செக்ஷன பத்தி எல்லா மெக்கானிசமுமே இம்பார்ட்டன்டான மெக்கானிசம் தான். பட் ஏன்
இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம டர்ன் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எந்த ஒரு வண்டிய நம்ம எடுத்தோம்னாலும், அது ஈவி சப்போஸ் ஈவி வெஹிக்கிள்ல கூட டிஃபரன்ஷியல்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த மெக்கானிசம் டிஃபரன்ஷியல் கியர தவிர்க்கவே முடியாது. டிஃபரன்ஷியல் கியர வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு வந்துட்டு இப்போ நெறைய ஆல்டர்னேஷன் மெக்கானிசம் கொண்டு வராங்க. ஆனா டிஃபரன்ஷியல் லெவலுக்கு எஃபிஷியன்சியா இன்னும் சொல்ல மாரி இல்ல. ஸோ, அதில நெறைய பிரச்சனைகள்லான்னு சொல்லிட்டு மத்ததெல்லாம் அந்த அளவுக்கு வருது. ஆனா இப்ப அதுக்கு அது இல்ல. ஸோ, இந்த டிஃபரன்ஷியல் கியர் வந்துட்டு எங்க போனாலும் ரொம்ப முக்கியமான ஒரு மெக்கானிசம் கியரா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா டர்ன் பண்றதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதனால. ஓகே. இந்த டிஃபரன்ஷியல் கியர பத்தி பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி.